சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியல் ஆடுகளத்துல நாம் தமிழர் கட்சி சார்புல மிகப்பெரிய பெண் புலியாக வலம் வந்தவங்க தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளியம்மாள். சமூக ஆர்வலரான இவங்க தன்னுடைய பேச்சாற்றல் மூலமும் துணிச்சல் மிக்க செயல்பாடுகளாலும் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் கட்ட தலைவராக பவனி வந்தவங்க. மாற்று கட்சியினரும் கூட காளியம்மாளின் ஆற்றல் மிகு பேச்சை உன்னிப்பாக கவனித்து விமர்சனமும் செய்யப்பட்டவங்க. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்ற பரபரப்பு கேள்வி கடந்த ஒரு வருடமாக ஓடி முடிவடைந்த நிலையில தற்பொழுது அவங்க ஓசை இல்லாமல் ஒதுங்கி இருக்காங்க. இதன் பின்னணி என்ன? காளியம்மாளின் எதிர்காலம் என்ன? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அவங்க என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து வெளியே தெரியாத ஏராளமான விடைகளுக்கு பதில் சொல்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த அரிய செய்தி தொகுப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோர பகுதியை சேர்ந்தவங்க தான் காளியம்மாள். சமூக ஆர்வலராக பணியாற்றி வந்த நிலையில அவரை தேடி கண்டுபிடித்து நாம் தமிழர் கட்சியில் இணைத்தவர் தான் நாம் தமிழர் கட்சி சீமான். கடலோர மக்களுக்காக மட்டுமே ஓடியாடி உழைத்து வந்த காளியம்மாளை தமிழகம் முழுவதும் அறிய செய்து மிகப்பெரிய அரசியல் தலைவியாக அவரை உருவெடுக்க செய்தது நாம் தமிழர் கட்சி. சீமானின் நாம் தமிழர் கட்சியில் அவர் மகளிர் பாசறை தலைவியாக பவனி வந்ததோடு ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் அவருக்கு வாய்ப்புகள் தரப்பட்டது. கடைசியாக மயிலாடுதுறையில் போட்டியிட்ட அவங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களிலேயே நம்பர் 1 வாக்குகளை பெற்றவர் என்ற புகழையும் சம்பாதிச்சாங்க. இந்த நிலையில நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ குடும்பத்து பெண்களை ஒருங்கிணைத்து காளியம்மாள் தனிப்பட்ட முறையில செயல்பட்டு வந்ததாக தகவல்கள் வெளியே வந்தது. அதனை அறிந்த சீமான் கடும் கோபத்தில் காளியம்மாளை கட்சியை விட்டு நீக்கினார் என்பதும் பழைய வரலாறு. இதனையடுத்து மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு பெற்றிருந்த காளியம்மாளை மீடியாக்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்துச்சு. அவரிடம் அவ்வப்போது நிகழ்வுகள் குறித்து பேட்டிகள் கண்ட நிலையில விரைவிலேயே நான் அரசியலுக்கு திரும்பவும் வருவேன், நிச்சயமாக உங்களிடம் தகவல்கள் தெரிவிப்பேன் என்றபடியே காலம் கழித்து வந்தார் காளியம்மாள். இதனிடையே அதிமுக தரப்பிலும் தமிழக வெற்றி கழக தரப்பிலும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் அவர் திரைமறைவு பேச்சுவார்த்தைகளா நடத்தி வந்தாங்க. தன்னுடைய பேச்சுவார்த்தையின் போது தனியாக ஒரு மகளிர் அமைப்பு மூலம் மேற்படி கட்சிகளில் கூட்டணி வைத்துக் கொள்வதாகவும் நாகப்பட்டினம் தொகுதியை தனக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்றும் மேற்படி தேர்தல் செலவுகளை அந்தந்த கட்சிகளே ஏற்க வேண்டும் எனவும் பல கோரிக்கைகளை வைத்ததாக தெரிகிறது. தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் இது போன்ற கோரிக்கைகளை வைத்துதான் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியாமல் திண்டாடி வந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம். இந்த நிலையில முதல் கட்டமாக அதிமுக சார்பிலிருந்து அவரது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுச்சு. இதற்கு அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்துல அவங்க இணைவதற்கு எடுத்த முயற்சிகளை அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான குஷி ஆனந்தே தடுத்து நிறுத்திவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டார் காளியம்மாள். ஆனால் காளியம்மாள் குறித்து டெல்லி பாஜக மேலிடம் ஒரு சர்வே நடத்திய போது அவங்க ஒரு பேச்சாளர் என்பதை தவிர அவருக்கான வாக்கு வங்கிகள் எதுவும் இல்லை என்ற தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில யாருடனும் கூட்டணி அமைக்க முடியாத காளியம்மாள் தற்பொழுது தனக்கு நல்ல ஆலோசகர் இல்லாததாலும் முடிவெடுக்க முடியாமல் திண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காளியம்மாளை மன்னித்து மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சீமான் இது குறித்து எந்தவித ஆலோசனையும் நடத்தாத நிலையில தற்போது காளியம்மாள் தமிழக அரசியலில் பன்னீர்செல்வம் போல தனித்து விடப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே சீமானின் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில காளியம்மாளுக்கு வாய்ப்பில்லை என்பது திரைமறைவு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில நாம் தமிழர் கட்சியில் பணியாற்றி வந்த காளியம்மாள் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து பேசி வந்திருக்கிறார். குறிப்பாக மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக அவங்க ஏராளமான கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறார். எனவே திமுக தரப்புல அவருக்கு வாய்ப்புகள் தருவதற்கு சூழ்நிலைகள் எதுவும் இல்லை. தற்பொழுது இறுதி கட்டமாக பாஜக தரப்பிலிருந்து அவருக்கு வாய்ப்பு தரலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிரேமலதா விஜயகாந்த் போல அடம்பிடிக்காமல் தன்னுடைய கோரிக்கைகளிலிருந்து பின்வாங்குவார் என்றும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து அதிமுக கூட்டணிக்கு பிரச்சார பீரபங்கியாக செயல்படுவார் என்பதும் இறுதிக்கட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.
ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.